ஆகவே சங் பரிவார்களின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. திருப்பரங்குன்றமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் அது அயோத்தியாக மாற பெரியார் படத்தை அகற்றத்தான் செய்வார்கள். அண்ணா படம், ஜெயலலிதா அம்மையார் படம் போன்றவற்றையும் அவர்கள் அதிமுக நமக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு ரெண்டு நாளாக அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெரியார் படத்தை வச்சது யாரு சார்? பாரத பிரதமர் மோடி வர இடத்துல வந்து பெரியாருடைய படத்தை வச்சிருக்காங்க. அதை அகற்றணும்னு சொல்லி படம் யார் வச்சது? அதிமுக சார்பில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கே இருந்துச்சா? இல்ல, இப்போ வரவேற்பு கூட்டத்தில் அந்த முன்னாடி ஓப்பன் இருந்த படத்தை அகற்ற சொல்லியிருக்காங்க. பெரியார் படத்தை அகற்றத்தான் செய்வார்கள். அண்ணா படம், ஜெயலலிதா அம்மையார் படம் போன்றவற்றையும் அவர்கள் அகற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள். மதுரையை வந்து அயோத்தியா மாற்றணும்னு பாஜக இந்த சூழ்நிலையில் பிரதமர் வருகை அவர் வந்து மதுரை தமிழ்நாட்டில் இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இல்லை, வட இந்தியாவில் இல்லை. ஆகவே சங் பரிவார்களின் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. திருப்பரங்குன்றமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் அது அயோத்தியாக மாற தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். பிரதமருடைய முருக தரிசனம் அவருக்கு நல்வழி காட்டுவதாக அமைய வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை, சமூக நல்லிணக்கத்திற்குத்தான் இடம் உண்டு. அதுதான் முருகனுடைய வாழ்க்கையும் அவருடைய வரலாறும் நமக்கு உணர்த்துகிற பாடம். வள்ளி தெய்வானை ஆகிய இருவரையும் தனது வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டவர் திருமுருகன். அதுவே தமிழகத்தில் நெடுங்காலமாக சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது என்பதற்கு ஒரு சான்று. எனவே திருப்பரங்குன்றத்தில் பிரதமர் அவர்கள் திருமுருகனை தரிசிக்கிற சூழலில் இந்த வாழ்வியல் உண்மையை அவருக்கு முருகன் உணர்த்துவார் என்று நம்புகிறேன். அதிமுக சொல்றாங்க பீகார் சட்டமன்ற தேர்தல் வரை தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த பீகார் தேர்தல் வரை தமிழகமும் மாறும் இந்த 2026 நிதிஷ்குமார் அவர்களை பாரதிய ஜனதா கையாண்டதைப் போல தமிழ்நாட்டில் அதிமுகவையோ அல்லது திமுகவையோ அவ்வளவு எளிதாக கையாண்டு விட முடியாது. அதிமுக நமக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு திராவிட இயக்கம். எனவே அவ்வளவு இலகுவாக பாஜகவால் அதிமுகவை விழுங்கி செறித்து விட முடியாது என்று நான் நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவருடைய மனைவியோட விவாகரத்து பிரச்சனை இப்போ தூண்டப்படுறதுக்கு வந்து அரசியல் தூண்டுதல், அரசியல் பிரிவு தான் காரணம் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஓபிஎஸ் திமுக சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு அவங்க பாஜக கூட்டணி சேர்ந்த தலைவர் ஜெயலலிதாவின் முதுகில் குத்தி விட்டார் ஓபிஎஸ்ன்னு சொல்லி பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது அதிமுக என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னவர் தான் ஜெயலலிதா அம்மையார்.
அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தது தான் ஜெயலலிதா அம்மையாரின் முதுகில் குத்திய துரோகச் செயல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு வேண்டுகோளை வைத்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார் என்பதை நாடு அறியும். ஆனாலும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக ஒரு கட்சியாகவோ இணைத்து கொள்ளவில்லை, அல்லது அதிமுகவில் ஒரு உறுப்பினராக கூட அவரை இணைத்து கொள்ள தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் அவர் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. மக்கள் இதை வெளிப்படையாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் செய்த நல்ல செயல் அதிமுகவை பகைத்து கொண்டோம் என்கிற அடிப்படையில் அவர் பாஜகவில் போய் கரைந்து விடவில்லை. மாறாக இன்னொரு திராவிட இயக்கமான திமுகவில் இணைந்திருக்கிறார். அது திமுகவுக்கு வலு சேர்க்கும் என்பதை விட திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் வலு சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் நான் அவருடைய நிலைப்பாட்டை, துணிச்சலான இந்த முடிவை வரவேற்று பாராட்டுகிறேன். பிரேமலதா வந்து திமுக அனுப்பிச்சிருக்காங்க, ஓபிஎஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதிமுகவோட முன்னாள் தலைவர்கள்லாம் கூட வந்து ஏற்கனவே திமுக இணைஞ்சிருக்காங்க, அன்வர்ராஜா உட்பட. இப்படி அதிமுகவோட கூடாரம் காலியாகிட்டே இருக்குது. அது அதிமுக என்பது திமுகவிலிருந்து உருவான இன்னொரு இயக்கம்தான். எனவே திமுகவில் மீண்டும் அதிமுகவை சார்ந்தவர்கள் வந்து சேருவது ஒன்றும் வியப்புக்குரியதில்லை. மாறுபட்ட கொள்கைகளை கொண்ட இயக்கங்களாக திமுகவும் அதிமுகவும் இல்லை. கொள்கைகளை பொறுத்தவரையில் ஒரே கொள்கை நிலைப்பாடுகள் தான். அரசியல் முரண்பாடுகள், தேர்தல் அரசியல் முரண்பாடுகள் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலே உண்டு. இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்லாத நிலையில் பல பேர் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் திமுகவுக்கு வந்து சேருகிறார்கள் என்பது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை.